டீம் ஒர்க் இது 6th ஸ்டாண்டர்ட் புக்கில் செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு யூனிட் போயமாக இருக்குது. இது டிஎன்பிசியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் லெசன். டீம் ஒர்க் இட்ஸ் ஆல் வெரி வெல் டு ஹாவ் கரேஜ் அண்ட் ஸ்கில். கரேஜ் மீன்ஸ் தைரியம், ஸ்கில் மீன்ஸ் திறமையாக இருக்கிறது. ஸோ தைரியமாகவும் திறமையாகவும் இருக்கிறது நல்லது தான். அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்டட் எ ஸ்டார். எண்ணப்படுற நட்சத்திரமாக இருக்கிறதும் நல்லது தான். பட் த சிங்கிள் டீட் வித் இட்ஸ் டச் ஆஃப் த்ரில். ஆனால் ஒரு த்ரில்லோட சிலிர்ப்போடு செய்கிற சிங்கிள் டீட் மீன்ஸ் இதில் இம்பார்ட்டன்ட் வேர்ட் ஆக்ட் ஆர் அச்சீவ்மெண்ட். தமிழில் சொல்லணும் அப்படின்னா செயல். ஸோ ஒரு த்ரில்லோடு செய்கிற சிங்கிள் செயல், தனி செயல் வந்துட்டு டசன்ட் டெல் த மேன் யூ ஆர், நீங்கள் மனிதன் அப்படின்னு சொல்கிறதில்ல. ஃபார் தஸ் நோ லோன் ஹேண்ட் இன் த கேம் வி ப்ளே. ஏன் அப்படின்னா நம்ம விளாடுற விளாட்டில் தனி கை இல்லை. வி மஸ்ட் ஒர்க் டு எ பிக்கர் ஸ்கீம். ஸ்கீம் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஸ்கீம் மீன்ஸ் பிளான். தமிழில் சொல்லணும்னா திட்டமிடுறது. நம்ம ஒரு பெரிய ஸ்கீமோட ஒரு பெரிய திட்டத்தோடு தான் விளாடணும். And the thing that counts in the world today is how do you pull with the team. நம்ம ஒரு டீமோடு எப்படி இழுத்துட்டு போகிறோங்கிறத வச்சு தான் இந்த உலகத்தில் நம்ம கணக்கிடப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. they may sound your price and call you great. டீமோடு பண்ணுறது தான் வந்து உங்களோட பாராட்டை ஒழிக்கும் அண்ட் கிரேட்டுன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. they may single you out for fame. ஃபேம் மீன்ஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட். இங்கிலீஷில் சொன்னால் க்ளோரி, தமிழில் சொல்லணும்னா புகழ். ஸோ உங்கள் புகழை வச்சு உங்களை தனிமைப்படுத்தலாம். இப்போ ஒரு டீமாக பண்ணுறோம், அதில் ஒருத்தவங்கனால தான் இப்போ லாஸ்ட்டாக ஜெயிப்போம். ஸோ அதனால உங்களால் தான் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு புகழ் தானே. ஸோ அதை வச்சு நீங்கள் உங்களை வந்து தனிமைப்படுத்தலாம். உங்களால் தான் டீமே வின் ஆச்சு அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஒரு புகழ் கிடைக்கும். அதை வச்சு உங்களை தனிமைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நெவர் வின் த கேம். ஆனால் உங்கள் ரன்னிங் மேட் மீன்ஸ் கம்பேனியன் ஆர் பார்ட்னர் அப்படின்னு சொல்கிறது. இது இம்பார்ட்டன்ட் வேர்ட். உங்கள் கூட இருக்கிறவங்க, அதாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் ரன்னிங் மேட் கூட தான் ஒர்க் பண்ணணும். கூட கம்பேனியன் வச்சுட்டு தான் ஒர்க் பண்ணணும். இல்லைனா யூ வில் நெவர் வின் த கேம். நீங்கள் கேமை எப்பயுமே வின் பண்ண முடியாது. ஓ நெவர் த ஒர்க் ஆஃப் லைஃப் இஸ் டன் பை த மேன் வித் அ செல்ஃபிஷ் ட்ரீம். ஒரு மனுஷன் வந்துட்டு செல்ஃபிஷ் ட்ரீமோடு இருந்தான் அப்படின்னா அவனோட இருக்கிற வாழ்க்கையில் இருக்க வேலையை எப்பயுமே முடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் த பேட்டில் இஸ் லாஸ் ஆர் த பேட்டில் இஸ் ஒன் பை த ஸ்பிரிட் ஆஃப் தி டீம். பேட்டில் நடக்குது அப்படின்னா அதில் லாஸ் பண்ணாலும் தோத்தாலும் ஜெயித்தாலும் அந்த டீமோட ஸ்பிரிட்டுனால தான். ஸ்பிரிட் மீன்ஸ் இங்கிலீஷில் சொல்லணும்னா டிட்டர்மினேஷன். இது இம்பார்ட்டன்ட் வேர்ட். தமிழில் சொல்லணும் அப்படின்னா விருப்பம் சொல்லலாம். ஸோ அந்த டீமோட விருப்பம்னாலையும் டீமோட ஒரு இன்வால்மெண்ட்டுனால தான் அந்த ஒரு போர் வந்து தோற்று போகிறதும் வின் பண்ணுறதும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ மே திங்க் இட் ஃபைன் டு பி ப்ரைஸ்டு ஃபார் ஸ்கில் பட் அ கிரேட்டர் திங் டு டூ. நம்ம தனியாக பண்ணால் தான் நம்ம திறமை தெரியும் அந்த மாதிரிலாம் நினைக்கலாம். பட் ஆனால் நம்ம அது தனியாக பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில் ஆன் த கோல் தட்ஸ் ஜஸ்ட் இன் வி. நம்ம கோலில் வந்துட்டு நம்ம மைண்டை, நம்மளோட மனசையும் நம்மளோட விருப்பத்தையும் அமைச்சுக்கணும் நம்ம பார்வையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெல்லோ மேன் டு ஸ்கோர் வென் ஹிஸ் சான்சஸ் ஹோப்லெஸ் சீம். அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சான்ஸை வந்துட்டு அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் தெரியும் போது நம்ம சக மனுஷங்களுக்கு நம்ம மதிப்பெண் கொடுக்குற மாதிரி ஒரு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இட்ஸ் ஃபர்கெட்டிங் செல்ஃப் டில் த கேம் இஸ் ஓவர் அண்ட் ஃபைட்டிங் ஃபார் த டீம். அதுக்கப்புறம் நம்ம இந்த கேம் முடிகிற வர நமக்காக நமக்காக பண்ணுறதை மறந்துட்டு டீமுக்காக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம தனியாக பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு சொல்லி விட்டுருவோம். இதே டீமுக்காக பண்ணோன்னா ஐயோ நம்ம தான் இருக்கோம், நம்மளால் எல்லாருமே இப்போ தோற்று போயிடுவாங்களே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கூட நம்ம டீமுக்காகனாலும் நம்ம கடைசியாக விளாண்டு ஜெயிச்சு கொடுக்கணும்னு நினைப்போம். ஸோ அதனால தான் டீமோடு விளாடணும், டீமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமோடு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இது எழுதின ஆத்தர் வந்து எட்கர் ஏ கெஸ்ட். இவரோட இயர் வந்து 1881 to 1959.